அனைவருக்கும் வணக்கம். டைம் அண்ட் ஒர்க்கில் நெக்ஸ்ட்டு சம் பார்க்குறோம். ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும், பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும், சியும் ஏவும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பர் எனில் அவர்கள் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு பார்ப்போம். எப்படி போடுறதுண்டு ஈஸியாக. ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களில் முடிக்கிறாங்க. சியும் ஏயும் சேர்ந்து 4 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ 6, 12, 4க்கு எல்சியம் எடுத்தமாக்கம் 12. இந்த 12ல் 6 எத்தனை தடவை போகும்னா 2 12, 2 தடவை போகும். இந்த 12ல் 12 ஒரு தடவை போகும். இந்த 4 12ல் 3 தடவை போகும். இப்போ ஆன்சர் பார்த்தோமாக்க எப்பயுமே 12 மேலே போட்டுக்கிடுவோம். டிவைடட் போட்டு மூவரும் சேர்ந்துன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இது 3ஐயும் கூட்டணும். 2 1 3ஐயும் கூட்டணுமாக்க 6 வரும். அப்போ 1 6 6 12, அப்போ 2 வரும். இங்கே 2 பேர் ஏயும் பியும் சேர்ந்து பியும் சியும் சேர்ந்து இப்படி சேர்ந்து கொடுத்துருக்காங்களா, 2 பேர் சேர்ந்ததுனால 2ஆல் பெருக்கிறோம் கடைசி வர ஆன்சரில். அப்போ ஆன்சர் 2 2ஆல் பெருக்கணுமாக 4. அப்போ ஆப்ஷன் பியில் உள்ள 4 நாட்கள் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்த்தோம்பாக்க நாட்களில் ஏபி இருவர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் 18 நாட்கள் முடிப்பர். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபி இருவர் ஒரு வேலையை முறையே, அப்போ ஏ 12 நாளில் முடிச்சிருக்காரு, பி 18 நாள். அப்போ ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் எடுத்தமாக்கம் 18 12க்கு எல்சிஎம் எடுத்தமாக்கம் 36 வரும். 36ல் 12 எத்தனை தடவை போகணுமோ 3 12 36. 36ல் 18 எத்தனை தடவை 2. அப்போ ஏ ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலையை செய்ய முடியும், பி ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலையை செய்ய முடியும். அப்போ மொத்த வேலைன்னு பார்த்தோமாக்கும் மொத்த வேலை 36 தான் மொத்த வேலை. அப்போ 36 வேலையில் ஏ ஃபஸ்ட்டு 4 நாள் செய்கிறாரு. ஒரு நாளைக்கு அவரால் 3 செய்ய முடியும். அப்போ 4 நாள் செஞ்சாராக்க 4 × 3 12 பங்கு வேலையை அவர் முடிச்சிடுறாரு. அப்போ 36ல் 12 ஏ முடிச்சிடுறாரு. அப்போ மீதி 24 இருக்குது. இந்த 24 தான் பி மட்டும் செய்கிறார். அப்போ 24 பி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்ய முடியும், 2 செய்ய முடியும், 2 வேலை. அப்போ 2ஆல் ஒருத்தருமாக்க 1 2 2 இல்லை 12 24. அப்போ ஆன்சர் மீதி உள்ள வேலையை பி 12 நாட்களில் முடிப்பார். அப்போ ஆப்ஷன் சியில் உள்ளது தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்க 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அந்த ஃபார்முலா கூட தேவையில்லை. ஃபார்முலா ஒர்க்குன்னு மட்டும் வந்தாத்தே நம்ம கீழே போடுறோம், இல்லாட்டி எல்லாத்தையுமே மேலே போட்டுறோம். அப்போ 210 ஆண்கள். அப்போ 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு ஒரு நாள் 1 போட்டாலும் 1 தான் போட்டாட்டோன்னு. அடுத்து 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ 18 நாட்களில் முடிக்கிறாங்க. 4 வந்தாலும் மேலே தான் போடணும். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு ஈக்குவல்ட்டு. அடுத்து அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து, அப்போ மேலே தான் போடணும். 14 மணி நேரம்ன்ற அது வேலை மணியை மேலே போடணும். வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க, அப்போ 20 நாளையும் மேலே போடணும். எத்தனை ஆண்கள் தேவை, அப்போ எக்ஸு கண்டுபிடிக்கணும். எத்தனை ஆண்கள் பதிலாக எக்ஸு போட்டுறோம். இப்போ எக்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், எக்ஸை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிறோம். மீதி இந்த 14 20ஐயும் இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடும். இப்போ இங்கிட்டு ஏற்கனவே 210
இன்ட்டு 12 இன்ட்டு 18 டிவைடட் பை இந்த 14 20 இந்த பக்கம் வந்துட்டால் கீழே வந்துடும். அப்போ 14 இன்ட்டு 20 இதை அடித்தமாக்கம் இந்த 0வையும் அடிச்சிடலாம். இதில் 7 14, இதில் 3 21, இதில் ஓர் 2, இதில் 6 2 12, திருப்பி இதில் ஓர் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 18 இருக்குது இந்த பக்கம். இதை மீதியெல்லாம் அடித்தாச்சு. அப்போ எக்ஸு 9 3 3 பெருக்கினா 9, 9 18 பெருக்கணுமாக்கு 162. அப்போ 162 தான் அதை பெருக்கினா வர்றது. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 18 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எத்தனை ஆண்கள் தேவைன்னா 162. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்கு, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை டேஸ் நாட்களில் செய்து முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. இதில் வேலையை மட்டும்தான் எந்த போன சம்பானதே வேலை மட்டும் கீழே ஓடுறோம், மீதி எல்லாத்தையும் மேலே ஓடுறோம். அப்போ நபர் 5 நபர், அப்போ 5 மேலே போடுறோம். அடுத்து இப்படி கோடு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு 5 மேலே வரும், 5 நபர், 5 வேலை, 5 கீழே போட்டுக்கிறோம். 5 நாட்கள், அப்போ நாட்கள்னால் மேலே ஓடுறோம். அடுத்து ஈக்குவல் டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் 50 நபர்கள், அப்போ 50 மேலே ஓடுறோம். 50 வேலைகளை, அப்போ வேலையை கீழே ஓடுறோம். எத்தனை நாட்களில் செய்து முடிப்போம், அப்போ நாட்கள் தெரியாது, அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. இங்கிட்ட அடிச்சோம், ஓர் 5 5 அடிச்சிடலாம். இந்த 50 இந்த 50 அடிச்சிடலாம். அப்போ இங்கிட்ட 5 மட்டும் இருக்கும், இங்கிட்ட எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5. எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னா இங்கே 5 நாட்களில் முடிச்சிடுவாங்க.